சங்கீதம் 34வது அதிகாரம் அதோடைய 12வது வசனத்தை வாசிங்க. பிள்ளைகளே, அவன் வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலே உங்களுக்கு போதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் போதிக்கிற முதலாவது காரியம் என்னன்னு சொன்னா, அல்லேலூயா, கர்த்தரிடத்தில் இருக்கிற பயம் ஒருபோது குறைந்து விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தையை பேசுகிற நானா இருந்தாலும் சரி, இல்ல தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒரு இன்ச் கூட குறையக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. குறையப்படுமாயின் என்ன இழந்து போவோமா? அவர் அதன் மூலமாய் வருகிற அவன் பெரிய சமாதானத்தை இழந்து போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதம் கிடைக்கும், சமாதானம் இழந்து போயிடும். அல்லேலூயா. சமாதானம் இழந்து போகுதுன்னு சொன்னா, சமாதானம் நம்மளை விட்டு போகுதுன்னு சொன்னா, அவன் நம்மிடத்திலிருந்து தேவனுடைய அன்பு குறைந்து போகும். அது எப்படி குறைந்து போகும் என்று கேட்பீங்கன்னு சொன்னா, சமாதானம் குறைந்து போகும்போது சோர்வு வரும். அல்லேலூயா. சோர்வு வரும் பொழுது ஜெபம் போயிடும். அல்லேலூயா. ஜெபம் போயிடுச்சுன்னா பாடல் போயிடும், பாடல் போயிடுச்சுன்னா துதி போயிடும், எல்லாமே போயிடுச்சுன்னா விசுவாசம் போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கர்த்தர் நம்மளை உற்று பார்க்கிறார் என்கிற பயம் அவன் ஒரு இம்மி கூட ஒரு வள்ளி கூட குறையாம இருந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுகள் வேதனை அவன் கற்பவதியை போல இல்ல மலடியை போல இல்ல ஆஸ்வாத்துக்கா எதிர்நோக்கி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை போல சஞ்சலப்பையும் தவிப்பையும் ஏற்றுக்கொண்டு காத்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை நீ மகிழ்ந்து களி கூற என்று சொல்லும்போது, மகிழ்ந்து களி கூற வேண்டிய களி கூறும் பொழுது நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படுதல் நல்ல போதனையின் வார்த்தைகள் உன்னிடத்திலிருந்து விலகி போகாமல் காத்துக்கொள்ளணும்.